ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி எல்லோரும் பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. அதோட முடிவில் நாளைய பிக் பாஸுக்கான ப்ரோமோ போட்டு காட்டினாங்க. அதில் ஜூலியை ரெட் கார்பெட்டில் நிற்க வச்சு ஓவியா இழுக்கிறாங்க. அப்போது ஜூலி தடுமாறி கீழே விழுகிறாங்க. அப்போது எல்லோரும் ஓவியாவை பேசுகிறாங்க, இப்போ பாஸ்ட்டாக இழுக்காத இப்படின்னு சொல்லி. அதுக்கு ஓவியா சொல்கிறா, இது என்னோடய டாஸ்க். அப்போது ஜூலி சொல்கிறா, உனக்கு நான் விழணுமென்று தானே விருப்பம், சரி ஓகே நான் விழுகிறேன், நீ எப்படி வேணாலும் விழுத்துக்கோன்னு சொல்லி. பிறகு ஓவியா பாத்ரூமுக்கு போய், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் அப்படித்தான் செய்வேன்னு ஆரவுக்கும் சினேகனுக்கும் சொல்லி ஒரு கட்டத்தில் அழுகிறாங்க. ஓவியாவும் முதல் கொஞ்சம் ஸ்டெடியான பொண்ணாக இருந்தாங்க. பிறகு ஒரு தரம் அழுதாங்க, 2 தரம் அழுதாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழ தொடங்கினா ஆடியன்ஸுக்கும் ஓவியா மேலே கொஞ்சம் வெறுப்பு தான் உண்டாகும். அதைத்தான் விஜய் டிவியும் எதிர்பார்க்குறாங்க. இனி வரும் எபிசோடில் எல்லாம் ஓவியாவை கொஞ்சம் தப்பாக காட்டத்தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவுக்கு டிஆர்பி ரேட்டிங் உயர்ந்ததை விட ஓவியாவுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் அதிகமானது கொஞ்சம் ஏற்றுக்கலாமல் அதிசயமாக இருக்குது. இப்போவே 90% கிட்ட ஓவியா தான் பீட் பண்ணுவா என்ற மனநிலைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அதை உடைச்சி யார் வின் பண்ணுவாங்க என்ற ஒரு குழப்பத்தில் ஷோவை கொண்டு போகத்தான் நினைப்பாங்க. அதனால் ஒரு தரம் ஓவியாவை கெட்டவனா ஜூலியை நல்லவளா அப்படி மாறி மாறி காட்டி கன்ஃபியூஸாக தான் ஷோவை கொண்டு போக யோசிப்பாங்க. எது என்னவோ ஓவிய ரசிகர்கள் மத்தியில் தப்பான பேர் எடுக்காமல் இருந்தால் காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.